வாழ்வு தரும் பலியினில் இணைவோம். அன்பின் தேவன் அழைக்கிறார், ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். அருள் வாழ்வில் மகிழவே இமை மாற்றிடுவாயே, சிலுவை பலியில் சிறந்திட விரைவோம். அன்பின் தேவன் அழைக்கிறார், ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். அன்பின் தேவன் அழைக்கிறார், ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலரச் செய்யவே, உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலரச் செய்யவே, மகிழ்வின் வழியில் அருளை வேண்டும், மகிழ்வின் வழியில் அருளை வேண்டும். அன்பின் தேவன் அழைக்கிறார், ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆலயத்தினுடைய இணை பாதுகாவலராக இருந்து நம்மை காத்து வருகிற புனித செபஸ்தியார் திருநாளினுடைய 7வது நாள் நவநாளை சிறப்பித்து நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். ஆண்டவருடைய பேரன்பும் இரக்கமும் நமக்கு நிரம்ப இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் இந்த பலியிலே ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இன்று நம் அன்னையாம் திருச்சபை திருத்தூதரான தூய பவுல் மனமாற்றத்தை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறது. தூய பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நம்பிக்கை கொண்டிருந்தார், பின்னாளில் எந்த மாதிரியான நம்பிக்கையில் திளைத்திருந்தார் என்பதனை நாம் அறிவோம். அவர் பயணப்பட்ட நாட்கள் வேறு விதமாக அமைந்தது.
அதன் பிறகு ஆண்டவரை அறிந்து கொண்ட பிறகு அவர் தன்னையே அர்ப்பணித்த விதமும் வித்தியாசமாக அமைந்திருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் மனமாற்றம் அடைந்து ஆண்டவரை அறிந்து பயணிக்க வேண்டும் என்பதனை இந்த விழா நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த விழாவின் செய்தியில் கலந்து கொள்ளுகிற நாம் ஒவ்வொருவருமே நம்மையே அர்ப்பணமாக்குவோம். இறைவனுடைய அருளுக்காக இப்பலியிலே மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதரான புனித பவுலின் போதனையால் உலகம் முழுமைக்கும் நீர் கற்பித்தீரே. அதனால் அவருடைய மனமாற்றத்தை இன்று கொண்டாடும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி
உலகில் உமது உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். எழுந்து இயேசுவின் திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழுவப்பெற்று திருமுழுக்கு பெறும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 3 முதல் 16. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 3 முதல் 16. அந்நாட்களில் பவுல் மக்களை நோக்கி கூறியது: நான் ஒரு யூதன், சிலிசியாவில் உள்ள தர்சு நகரத்தில் பிறந்தவன். ஆனால் இந்த எருசலேம் நகரில் வளர்க்கப்பட்டவன். கமாலியேலின் காலடியில் அமர்ந்து நம் தந்தையரின் திருச்சட்டங்களில் நுட்பமாக பயிற்சி பெற்றவன். நீங்கள் அனைவரும் இன்று கடவுள் மீது ஆர்வம் கொண்டுள்ளது போன்று நானும் கொண்டிருந்தேன். கிறிஸ்தவ நெறியைச் சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் கட்டி சிறையில் அடித்தேன். சாகும் வரை அவர்களை துன்புறுத்தினேன். தலைமை குருவும் மூப்பர் சங்கத்தாரும் இதற்கு சாட்சி. இவர்களிடமிருந்து தமஸ்கு நகரிலுள்ள சகோதரர்களுக்கு கடிதங்களை பெற்றுக்கொண்டு அங்குள்ள கிறிஸ்தவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து தண்டிப்பதற்காக அங்கு சென்றேன். நான் புறப்பட்டு தமஸ்கு நகரை நெருங்கிய போது நண்பகல் நேரத்தில் திடீரென வானிலிருந்து ஒரு பேரொளி என்னை சூழ்ந்து வீசியது. நான் தரையில் விழுந்தேன். அப்போது, சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற குரலை கேட்டேன். அப்போது நான், ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டேன். அவர், நீ துன்புறுத்தும் நாசரேத்து இயேசு நானே என்றார். என்னோடு இருந்தவர்கள் ஒளியை கண்டார்கள். ஆனால் என்னோடு பேசியவரது குரலை கேட்கவில்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என நான் கேட்க, ஆண்டவர் என்னை நோக்கி, நீ எழுந்து தமஸ்குவுக்கு செல். நீ செய்வதற்கென குறிக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் அங்கே உனக்கு கூறப்படும் என்றார். அந்த ஒளியின் மிகுதியால் நான் பார்க்க முடியவில்லை. என்னோடு இருந்தவர்கள் எனது கையை பிடித்து தமஸ்குவினுள் அழைத்து சென்றார்கள். அங்கு அனனியா என்னும் ஒருவர் இருந்தார். அவர் திருச்சட்டத்தை கடைபிடித்து கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவர். அங்கு வாழ்ந்து வந்த யூதர் அனைவரிடமும் நற்சான்று பெற்றவர். அவர் என்னிடம் வந்து அருகில் நின்று, சகோதரர் சவுலே, மீண்டும் பார்வையடையும் என்றார். அந்நேரமே நான் பார்வை பெற்று அவரை பார்த்தேன். அப்போது அவர், நம் மூதாதையரின் கடவுள் தம் திருவுளத்தை அறியவும் தம் நேர்மையாளரை காணவும் தம் வாய்மொழியை கேட்கவும் உம்மை ஏற்படுத்தியுள்ளார். ஏனெனில் நீர் கண்டவைகளுக்கும் கேட்டவைகளுக்கும் அனைவர் முன்பும் நீர் சாட்சியாய் இருக்க வேண்டும். இனி ஏன் காலம் தாழ்த்த வேண்டும்? எழுந்து அவரது திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழுவ பெற்று திருமுழுக்கு பெறும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நானும்
எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவார். விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவார். உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவார். விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவார். உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகனே, கரப்பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். இந்த உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டேன். நானும் மயங்கிப் போனேன். நானும் மயங்கிப் போனேன். நானும் மயங்கிப் போனேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூயமார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 15 முதல் 18 முடிய. மார்க்கு நற்செய்தி 16வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 15 முதல் 18 முடிய. இயேசு சீடர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களைச் செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, இந்த இனிய நாளில் நம்முடைய ஆலயத்தினுடைய இணை பாதுகாவலரான புனித செபஸ்தியாருடைய திருநாளின் 7வது நவநாளை சிறப்பித்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நம் அன்னையாம் திருச்சபை திருத்தூதரான தூய பவுலடியாருடைய மனமாற்றத்தை விழாவாக கொண்டாடி மகிழ்கிறது. இந்த நாளில் சிறப்பாக நம்ம கருகாமையில் இருக்கக்கூடிய புளியம்பட்டி புனித அந்தோணியார் திருத்தலத்தினுடைய கொடியேற்ற நிகழ்வும் இந்த நாளில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த மகிழ்ச்சி பொங்குகிற நாளில் நாம் தூய பவுலடியாருடைய மனமாற்றத்தை குறித்த செய்தியை தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இறைவனுடைய வல்லமையை, ஆற்றலை, அவருடைய வலிமையான செயல்பாடுகளை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் கண்டுணர்ந்தவர் தூய பவுல். அவரை போலவே நாம் ஒவ்வொருவருமே அந்த வலிமையான ஆண்டவரை கண்டுணர வேண்டும் என்பதையே இந்த நாளினுடைய விழா நமக்கு அழைப்பு தருகிறது. அன்பார்ந்தவர்களே, தூய பவுல் திருச்சபையினுடைய வரலாற்றில் மிக மிக முக்கியமான திருத்தூதர். ஆண்டவரால் அவர் வாழுகின்ற காலத்தில் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசுவினால் தனிப்பட்ட விதத்தில் அவர் அழைக்கப்பட்டார் என்பதனை நாம் அறிகிறோம். அந்த அழைப்பு தான் தூய பவுலை பல்வேறு நிலைகளிலே மாற்றி இருந்தது. தூய பவுலடியார் ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற பிறகு அவர் பயணித்த தூரம் ஏராளம். திருச்சபையினுடைய செய்திகளை உலகமெல்லாம் நற்செய்தியாக அறிவிக்க முதல் காரணமாக இருந்தவரே தூய பவுல்தான். அதற்கு முன்பாக இயேசுனுடைய போதனைகளை கேட்டுக்கொண்ட சீடர்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளாக நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் தூய பவுல்தான் அதனை உலகமெல்லாம் அறிவிப்பதற்கான காரணமானார். ஆகவேதான் திருச்சபையிலே தூய பவுலை 2ஆம் கிறிஸ்து என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு அவருடைய பணிகள் இன்றைக்கும் நினைவு கூறப்படக்கூடியதாக அமைகிறது. நாம் எல்லாருமே தூய பவுலை போல சார்ந்து பகர வேண்டும் என்று இறைவன் இந்த நாளில் நம்மை எதிர்பார்க்கிறார். எல்லாரும் தயாராக இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் யாருக்கெல்லாம் இருக்கு? இயேசு வாழ்க, மரியே வாழ்க. தூய பவுலை போல எனக்கு ரொம்ப துடிப்பாக இருக்குது, ரொம்ப வேகமாக இருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தையை எங்காவது நான் போய் அறிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க, இயேசு வாழ்க, இயேசு வாழ்க. ஏற்கனவே நீங்கள் ரொம்ப அறிவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. காணாததுக்கு நம்ம ஊரில் நம்ம பிள்ளைங்க எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறார்கள். நம்ம வயிற்றில் பிறந்த பிள்ளைங்க, இந்த மண்ணில் பிறந்த பிள்ளைங்க நற்செய்தியாளர்களாக, கடவுளுடைய பணியாளர்களாக, அருட்சகோதரிகளாக, அருட்பணியாளர்களாக பல இடங்களில் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கிட்டத்தட்ட பவுல் செய்த பணியை நாம் செய்வதற்காக பிள்ளைகளை அனுப்பி வைத்திருக்கிறோம். இயேசு வாழ்க. அன்பார்ந்தவர்களே, தூய பவுலுடைய அழைப்பை நாம் நினைத்து பார்க்கிற போது ரொம்ப ஆச்சரியமான செய்திகள் அதற்குள்ளாக அடங்கி இருக்கிறது. இப்போ தூய பவுலடியாருக்கு கடவுள், யார் கடவுள் பெரியவர், யார் கடவுள் சிறந்தவர், எந்த மதம் சிறந்தது, நான் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை சிறந்ததா, நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை சிறந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அவரை இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு ஏற்படுத்தி இருந்தது. என் அன்பார்ந்தவர்களே, கடவுள் எப்படிப்பட்டவர், கடவுளுக்கு பெயர் என்ன, அவர் யாராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பதில் சொல்லுவார்கள். உங்களுக்கு தெரிந்த ஒரு நிகழ்வு தான், ஒரு அரசவையிலே அப்படி ஒரு விவாதம் நடந்தது. என்ன விவாதம் என்றால், அரசர்
கடவுள் எப்படிப்பட்டவர் என்று கேட்கிறார். அமைச்சர் சொல்லுகிறார், கடவுள் என்பவர் அப்படியே வானத்திலிருந்து இறங்கி வந்து மனிதனாக பிறந்து மனிதரை மீட்பதற்காக வந்தார் அப்படி என்று சொன்னார். அமைச்சர் அப்படி சொன்ன உடனே அரசருக்கு பெரிய சந்தேகம். ஏன் கடவுள் இறங்கி வரணும்? அவர் நினைச்சிருந்தா ஏதாவது தூதர் அனுப்பியிருக்கலாம், அவர் வானதூதர் வந்திருக்கலாம், அல்லது யாரையாவது ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியிருக்கலாமே, அவர் ஏன் வரணும் அப்படின்னு கேட்கிறார். இல்லை, ஆண்டவர் தான் வந்தார், மனிதனாக பிறந்தார் என்று அமைச்சர் சொல்லி பார்க்கிறார். ஒன்றும் புரியவே இல்லை. அரசர் தன்னுடைய கருத்திலே நின்று கொண்டிருக்கிறார். அப்போதுதான் அரசருக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தது. ஆகவே தன்னுடைய மனைவி, குழந்தை நண்பர்கள் இன்னும் பலரோடு சேர்ந்து அவர்கள் ஆற்றிலே பயணப்பட்டார்களாம். பயணப்பட்டு கொண்டிருக்கிற போது அமைச்சர் திடீரென்று குழந்தையை தூக்கி ஆற்றிலே வீசினாராம். அரசர் படார் என்று ஆற்றிலே குதித்து குழந்தையை தூக்கி கொண்டு வந்தார். என்னடா, இளவரசரை கொல்லவா நீ பார்க்கிறாய் என்று அமைச்சரை பார்த்து கேட்டார். எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நீங்கள் சொன்னால் உடனே ஆற்றில் குதிப்பதற்கு ஆள்கள் இருக்கிறார்கள், படை வீரர்கள் இருக்கிறார்கள், அமைச்சர்கள் இருக்கிறோம், பணியாளர்கள் இத்தனை பேர் இருக்கிற போது உங்களுக்கு என்ன அக்கறை என்று அமைச்சர் கேட்டார். அரசர் சொன்னார், அது என்னுடைய பிள்ளை, நான் காப்பாற்றாமல் யார் காப்பாற்ற முடியும் என்று சொன்னாராம். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். என்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அது எவ்வளவு பெரிய உண்மை என்பதை இது வெளிப்படுத்துகிறது. பாருங்கள், தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு விரும்பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இயேசு வாழ்க. உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிப்பதற்காக அல்ல, தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் என்கிற செய்தி மிக ஆழமாக அதில் புலப்படுகிறது. இங்கே தூய பவுலடியாருடைய அழைப்பை பார்க்கிற போது இந்த அழைப்பின் செய்தியை நாம் மிக ஆழமாக நினைத்து பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், திருத்தூதர் பணிகள் 22வது அதிகாரத்திலே தூய பவுல் தன்னுடைய அழைப்பை குறித்து அவரே சொல்லுகிறார். திருத்தூதர் பணிகள் 9வது அதிகாரத்திலே ஆண்டவர் அழைப்பதை நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆனால் இங்கே கூடியிருக்கக்கூடிய கூட்டத்தில் தூய பவுல் தான் எப்படி அழைக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற போது அவர் ஆண்டவருடைய மக்களை துன்புறுத்துவதற்காக கடிதத்தை பெற்றுக்கொண்டு தமஸ்கு நகரை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய தூய பவுலுக்கு திடீரென்று ஒரு பேரொளி அவரை சூழ்ந்து வீசியது. பட்டப்பகலில் அந்த பேரொளி வீசியது. அதுதான் பெரிய ஆச்சரியம். இடையர்களாவது இரவில் காவல் காத்து கொண்டிருந்தார்கள், பேரொளியை கண்டார்கள் என்று பார்க்கிறோம். விண்மீனின் வெளிச்சத்தை ஞானிகள் பார்த்தார்கள். அவர்கள் விண்மீன் எப்போது இருந்தது என்று அவர்களுக்கு தெரியும். அப்படி என்றால் அவர்கள் இரவெல்லாம் பயணப்பட்டார்கள். இவர்கள் இடையர்களும் இரவெல்லாம் பயணப்பட்டார்கள். ஆனால் தூய பவுல் குதிரை மீது சவாரி செய்து கொண்டு போகிறார் என்று சொன்னால் இரவில் அல்ல, பகலில் அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பகலில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தூய பவுலுக்கு அந்த பேரொளி பகலை விடவும் பேரொளியாய் வந்து இறங்குகிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த பேரொளியில் ஒரு குரல் கேட்கிறது. அந்த குரல் சொல்லுகிறது, 7வது வசனம் வாசியுங்கள். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற குரல் கேட்டது. இப்ப தூய பவுல் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? ஆண்டவரே, நீர் யார்? விவிலியத்தில் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, நீர் யார்? எப்படிப்பட்டவர்? நீர் யாராக இருக்கிறீர்? நான் என்ன சொல்வது? மோயிசனை ஆண்டவர் அழைக்கிறார். விடுதலை பயண புத்தகம் 3வது அதிகாரத்தில் வாசிக்க கேட்கிறோம். மோயிசனை ஆண்டவர் அழைக்கிறார். அந்த அழைக்கிற காட்சியில நீ பார்வோன் மன்னனிடத்தில் போக போகிறாய், அவனிடத்தில் போய் சொல்ல போகிறாய். அப்படி சொல்லுகிற போது நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? அவர்கள் என்னை, நீர் யார் உன்னை அனுப்பி இருக்கிறார்? அந்த கடவுள் யார் என்று கேட்டால் நான் என்ன சொல்வது என்று கேட்கிற போது மோயிசனிடத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடியது என்ன? விடுதலை பயண புத்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்க கேட்கிறோம். இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று சொல். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதற்கு
பொருள் என்ன? நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம், யாவே, யாவே கடவுள், யெகோவா கடவுள் என்றெல்லாம் அங்கே பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. நிறைய பெயர்களில் கடவுள் அழைக்கப்பட்டிருக்கிறார். கடவுளுக்கு நிறைய பேர் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொன்றுக்கும் நம்ம சில நேரங்களில் பாடல் பாடுறோம். அந்த பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லி நம்ம பாடுவோம். பேரில் ஒரு அர்த்தமும் இருக்கிறது. அந்த பொருள் என்ன? அந்த பெயரை சொல்லி உச்சரிக்கிற போது அந்த ஆண்டவருடைய நினைவுகளை போற்றி நாம் அருள் பெறுகிறோம். அதுதான் அதனுடைய பொருள். அன்பார்ந்தவர்களே, கடவுளுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, எல் ரோய் என்று ஒரு பெயர் இருக்கிறது. தொடக்க நூல் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்க முடிகிறது. எல் ரோய் என்றால் என்னை காண்கிறவர் என்று பொருள்படுகிறது. எல் ஷடாய் என்கிற ஒரு பெயர் இருக்கிறது ஆண்டவருக்கு. அவர் என்ன பொருள்? சர்வ வல்லமையுள்ள கடவுள் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. யாவே என்று சொன்னால் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று பொருள்படுகிறது. யெகோவா ஜீரே என்கிற ஒரு பெயர் கடவுளுக்கு இருக்கிறது. அதனுடைய பொருள் என்ன? கடவுள் கொடுக்கிறவர் என்று பொருள் இருக்கிறது. அதே போல எலோகீம் என்று ஒரு பெயர் இருக்கிறது. எலோகீம் என்று சொன்னால் கடவுள் படைத்தவர், வல்லமை உடையவர் என்று பெயர் இருக்கிறது. இப்படி நிறைய பெயர்களில் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே அழைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். நாம் விவிலியத்திலே பல நிலைகளில் இதை ஆய்வு செய்கிற போது கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிற போது குணப்படுத்துகிற கடவுளாக, உன்னோடு வழிநடத்துகிற கடவுளாக, உன்னை உறுதிப்படுத்துகிற கடவுளாக, உனக்கு வாழ்வளிக்கிற கடவுளாக இருக்கிறவர் நான் தான் என்று பல இடங்களில் பல மனிதர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதிலே குறிப்பாக பின்னாளில் வரக்கூடிய யோசுவாவிற்கோ மற்ற நீதி தலைவர்களுக்கோ ஆண்டவர் தன்னை அறிமுகம் செய்து வைக்கிற போது உன் மூதாதையரின் கடவுள், யாக்கோவின் கடவுள், ஈசாக்கின் கடவுள் என்று பல்வேறு நிலைகளிலே ஆண்டவர் தன்னை அறிமுகம் செய்வதை பார்க்கிறோம். இப்படி கடவுள் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இங்கே தூய பவுல் கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார்? நீர் யார்? என் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரே நீர் யார் என்கிற இந்த கேள்வியை நாம் நினைத்து பார்க்கிற போது ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர் என்பதாக நாம் நினைத்துக் கொள்ளலாம். ஏன்னா அவருக்கு ஆண்டவர் தெரியாம இருக்குமா? தூய பவுலுக்கு நிச்சயமாக ஆண்டவரை தெரியும். எந்த ஆண்டவரை தெரியும்? இயேசு ஆண்டவரை அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிந்ததெல்லாம் பழைய ஏற்பாட்டினுடைய பகுதிகள் தான், யூத மதத்தினுடைய பகுதிகள் தான். யூத மதம் தாண்டிய செய்திகள் அவருக்கு பிடிக்காது. ஆகவேதான் சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்களை ஏற்றுக்கொள்வார். யாரெல்லாம் சட்டங்களுக்கு புறம்பாக நடக்கிறார்களோ அவர்களை கொலை செய்வதும் அவர்களை சிறையில் அடைப்பதும் துன்புறுத்துவதும் தான் தூய பவுலுடைய பணியாக இருந்தது. ஆகவேதான் நாம் பார்க்கிறோம், தமஸ்கு நகர் நோக்கி போகிறார் என்று சொன்னால் அவர் முறையாக எல்லா கடிதங்களும் பெற்றுக்கொண்டு போகிறார். முறையாக கடிதம் பெற்றுக்கொண்டு அவர்களை துன்புறுத்த வேண்டும், அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும், அப்படி காயப்படுத்த வேண்டும். இதுதான் அவருடைய முதன்மையான நோக்கமாக இருக்கிறது. அந்த இடத்தில் தான் அவரை ஆட்கொள்கிற போது நாம் பார்க்கிறோம், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறார். அப்படி என்றால் ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர் என்று பொருள்தான். அன்பார்ந்தவர்களே, ஏனென்றால் தூய பவுலுக்கு ஆண்டவரை குறித்து தெரிகிறது. அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துன்புறுத்துகிற இயேசுதான் நான் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்ப தூய பவுலுக்கு ஒரு கேள்வி வருகிறது, நான் எப்படி உம்மை துன்புறுத்த முடியும்? உமக்கு தானே பணியே செய்கிறேன். உம்முடைய மதத்தை காப்பாற்றுவதற்காக உம்முடைய மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடியவர்களை துன்புறுத்துகிற பணியை செய்கிறேன். அப்படின்னு சொன்னா உமக்காக கோயில்களை கட்டுவதும் உம்மை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வதும் அதுதான் என்னுடைய பணி. அப்படி இருக்கிற போது நான் எப்படி உம்மை துன்புறுத்துவதாக கொள்ள முடியும்? தூய பவுல் கேட்கிறார், எப்படி கொள்ள முடியும்? இது எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்க நினைச்சு பாருங்களேன், இன்றைக்கு நடக்கக்கூடிய காலகட்டத்தோடு இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நான் ஆண்டவருக்கு பணி செய்கிறேன். ஆண்டவருடைய மக்களுக்கு எதிராக யாராவது கலகம் செய்கிறார்கள் என்று சொன்னால், அது இயேசுவின் பெயரால் யாராவது கலகம் செய்தாலும் அவர்களையும் நான் பிடித்து கட்டுவேன். இதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு தூய பவுல் சொல்கிறார். இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தூய பவுல் கடவுள் என்பதை எப்படி அடையாளப்படுத்துகிறார், கடவுள் தன்னை எப்படி அடையாளப்படுத்துகிறார் என்பதுதான் இதனுடைய வித்தியாசம். ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறார். தூய பவுல் எப்படி அடையாளப்படுத்துகிறார், ஆண்டவர் தன்னை எப்படி அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்.
அன்பார்ந்தவர்களே, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கோயில் திறக்கப்பட்டது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய நாட்டினுடைய தலைவர் இந்த ஆலயத்தை திறந்தார். அந்த கோவிலை திறக்கிற போது அவர் நினைத்துக் கொள்கிறார். என்ன நினைத்துக் கொள்கிறார்? நாங்கள் கடவுளுக்கு கோயில் கட்டி திறந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறார். தூய பவுல் சொன்னது போல, நான் ஆண்டவருக்குரிய பணியைத்தான் செய்கிறேன் அப்படிங்கிறது போல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றா? டேய், நீ என்னையெல்லாம் துன்புறுத்தின, நீ இருந்த கோயிலை இடிச்சுட்டுலாடா கட்டியிருக்கிற அப்படிங்கிறது போல. என் மக்களை கட்டி எழுப்பாமல் என் மக்களுக்கு நீ தீங்கு செய்து கொண்டிருக்கிறாய் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, துன்புறுகிறவர் சார்பாக நிற்கிற ஆண்டவராக இருந்திருந்தால் என்ன கேட்டிருப்பாரு? நீ கட்டியிருக்கக்கூடியது சரிதானா என்று கேட்பார். நீ என் மக்களை துன்புறுத்துவது சரிதானா என்று தூய பவுலை பார்த்து கேட்கிறார். என் அன்பார்ந்தவர்களே, அப்படி நான் பார்க்கிற போது, உமக்குத்தானே செய்தேன், உம்முடைய பணிக்காகத்தானே செய்து கொண்டேன், உம்முடைய ஆலயத்தை தானே கட்டி எழுப்புகிறேன், உன்னுடைய மக்களுக்கு தானே உழைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துன்புறுத்துகிற இயேசுதான் நான் என்று சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு நற்செய்தி 25:45. அப்போது மிகச் சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை. அப்போ ஆண்டவர் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறார். பாருங்க, நீ துன்புறுத்தின, அப்போ நான் பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், சிறையில் இருந்தேன், ஆடையில் இருந்தேன், இப்படி கஷ்டங்களெல்லாம் அனுபவிக்கிற என்னோடு நீ நில்லாம நீ எதை கடவுளாக நினைத்து கொண்டிருக்கிறாய், நீ யாருக்காக பணி செய்து கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் தூய பவுலை அழைக்கிறார். அப்போதுதான் தூய பவுல் அந்த அழைப்பின் தன்மையை, உண்மை கடவுளை, கடவுள் என்றால் யார் பக்கமாக நிற்பார், எந்த நியாயத்தின்படி அவர் செயல்படுவார் என்பதை புரிந்து கொள்கிறார். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, பல நேரங்களில் பவுல் கண்ட அந்த கடவுளை நாமும் கூட காண மறந்து விடுகிறோம். பவுல் துன்புறுகிறவர்கள் பக்கமாக ஆண்டவர் நிற்கிறார் என்பதை கண்டுகொள்கிறார். இழந்தவர்கள் பக்கமாக ஆண்டவர் நிற்கிறார் என்று கண்டுகொள்கிறார். தான் பயணப்பட்ட பாதை சரியல்ல என்று புரிந்து கொள்கிறார். நமக்கும் பல நேரங்களில் இது புரியப்படாமலேயே போயிருக்கிறார். நீ நினைச்சு பாருங்க, ஆண்டவர் கடல் மீது நடந்து வருகிறார். மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்து பாருங்க. 26லேருந்து 31 முடிய வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு மிக தெளிவாக அதில் புலப்படுகிறது. மத்தேயு 14:26வது வசனத்தில் கடலில் அவர் பயணப்பட்டு நடப்பதை கண்ட சீடர்கள் என்ன சொல்றாங்க? ஐயோ பேய். யாரை பார்த்து சொன்னாங்க? இயேசுவை பார்த்து. பரிசேயர்கள் எல்லாம் சொன்னாங்க, பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான், பெயல் செவிலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான்னு சொன்னார். கூட இருக்கிறவன் என்ன சொன்னான்? ஐயோ பேய். அவ்வளவுதான், ரெண்டு வித்தியாசம் ஒன்றும் இல்லை. என்ன பிரச்சனை யோசித்து பாருங்க. நண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் அப்படி சொன்னாங்க? இயேசுவை பார்த்து ஏன் பேயின்னு சொன்னாங்க? நம்ம என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? அப்படி சொன்னதே இல்லை. நமக்கு அப்படி வாயே வரமாட்டுக்கு இல்லையா? நமக்கு ஏற்கனவே இயேசுனா யாரு, எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட குணமளிப்பார், எப்படிப்பட்ட நன்மைகள் செய்வார் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் சீடர்களுக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? அந்த நேரத்தில் தெரியாது. இப்போ பாருங்க, அந்த நேரத்தில் அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நமக்கு எழுதி எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. நமக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டதுனால அடுத்த காட்சி என்னன்னு தெரியும். சீடர்களுக்கு தெரியுமா அடுத்த காட்சி என்னன்ட்டு? நிச்சயமா அவங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகணும்னு தெரியாது. அதனால தான் இயேசுவை பார்த்தோன்னு என்ன சொன்னாங்க? பேயின்னு சொன்னாங்க. பேயின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? அன்பார்ந்தவர்களே, எங்கே ஒரு பயம் இருக்குதோ, எங்கே ஒரு அச்சம் இருக்கிறதோ, எங்கே ஒரு நம்பிக்கையின்மை இருக்கிறதோ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? பேயின்னு தான் சொல்லுவோம். உண்மையிலேயே அதுதான் நடக்கிறது. அப்ப இங்கே புரிந்து கொள்ளுகிற நிலையில் தூய பவுல் ஆண்டவரை புரிந்து கொண்டார். அவர் யார் என்று தெரிந்து கொண்டார். ஆண்டவரை நீர் யார் என்று கேட்டு ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொள்கிறார். ஆனா சீடர்கள் புரிந்து கொள்ளல. அதே மாதிரி இயேசுவோடு இருந்த தூய பேதுரும் புரிந்து கொள்ளல. நீ பாருங்க, லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரத்தை நாம் எடுத்துக் கொள்கிறோம். அந்த பகுதியிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 22:54 முதல் 60 முடிய வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்தும். லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரம்
54 முதல் 60 வரை பார்க்கிறோம். அந்த பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு அம்மா வந்து நீ அவனோடு இருந்த அப்படி சொன்ன உடனே அவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் பாருங்க, நீயும் அவரை சேர்ந்தவன் தான் அப்படி சொன்ன உடனே அடடே அப்படிலாம் இல்லப்பா, நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுப்பான்னு சொல்றார். அப்புறம் இன்னொரு ஆள் சொல்றாரு, உண்மையிலேயே இவனும் அவனோடு இருந்துதான், இவன் கலிலேயன் தான் சொன்ன உடனே என்ன சொல்றாரு, அந்த ஆளை எனக்கு யாருன்னே தெரியாது. ஆண்டவரே நீர் யார் கேட்டாரா இல்லையா? யார் கேட்டா? தூய பவுல் கேட்டார். ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டார். இங்க பேதுரு என்ன சொல்றாரு, அந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பயம் வாழ்க்கையில் நமக்கும் ஒரு துன்பம் ஏற்பட்டு விடும் என்று தெரிந்தது என்று சொன்னார், அதே மாதிரியாக மறுதலிக்கிற, மறக்கிற, ஆண்டவரை கண்டுகொள்ள முடியாத, ஆண்டவரை தெரியாத நிலையில்தான் நாமும் இருக்கிறோம் என்பதை இது வெளிப்படுத்துகிறார். இஸ் வாழ்க. ஆனால் தூய பவுல் கண்டுகொண்ட அந்த ஆண்டவரை நாமும் கண்டுகொள்ள வேண்டும் என்பதுதான் அடுத்த செய்தி. பாருங்க, திருத்தூதர் பணிகள் 22வது அதிகாரத்திலே மீண்டுமாக நாம் போகிறோம். அந்த பகுதியிலே நமக்கு ஆண்டவரை பார்த்து தூய பவுல் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? 10வது வசனம் வாசிங்க. ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? இப்போ நீ துன்புறுத்துகிற இயேசுதான் நான் என்று சொன்ன உடனே தூய பவுல் என்ன சொல்றார்? ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? இது யார் கேட்பா? நான் என்ன செய்யணும்னு யார் கேட்பா? மனசு மாறணும்னு நினைக்கிறவங்க தான் கேட்பான் இல்லையா? நீ தாண்டா என்னை கஷ்டப்படுத்துற, யார் சொன்னா? அப்படி கேட்டான்னு வச்சுக்கணும். யார் சொன்னா? நான் செய்வேனா? நீ சொன்னியா? உனக்கு தெரியுமோ? நீ பாத்தியா? நான் அவனை துன்புறுத்துறேன், உனக்கு தெரியுமா? அப்படி கேட்டா என்ன அர்த்தம்? மனசு மாறுறதுக்கு ஆள் தயாரா இல்லைன்னு அர்த்தம். மனமாற்றமே அடையாது. நீ தான் என்னை பத்தி இப்படி பேசியிருக்க, எனக்கு தெரியும், அந்த அவளை கூட்டு வரட்டுமா, அவனை கூட்டு வரட்டுமா, சாட்சி கூட்டு வரட்டுமான்னு நம்ம சொன்னோம்னு சொன்னா, நீ கூட்டுவா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாம்னு சொன்னா மறுக்க போறாம அர்த்தம். இனிமே அது ஏற்றுக்கொள்ளப்பட போறது இல்லை அப்படிங்கிறது போது ஆகிறது. இங்கே தூய பவுல் அப்படி சொல்லவில்லை. நீ துன்புறுத்துகிற இயேசுதான் சொன்ன உடனே என்ன சொல்றாரு? ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? இதுதான் திறந்த மனது. மனமாற்றத்திற்கான காரணமே இங்குதான் ஆரம்பமாகிறது. நீ பாருங்க, திருமுழுக்கு யோவான்கிட்ட நிறைய பேர் நிற்பாங்க, பாவசங்கீதனம் பண்றதுக்காக, மனமாற்றம் அடைறதுக்காக நிற்பாங்க. லூக்கா நற்செய்தி 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. லூக்கா நற்செய்தி 3வது அதிகாரம் 10வது வசனம். அப்ப எல்லாரும் நிற்கிறாங்க. எல்லாரும் நின்னோட, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்கையிலும் உங்களிடம் சொன்னவர் யார் அப்படின்லாம் அவர் கடுமையா பேசுறார். உடனே கூட்டத்தில் வந்தவங்க என்ன சொல்றாங்க? 10வது வசனம் வாசிங்க. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் கேட்டனர். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசு மாறிட்டான்னு அர்த்தம். மனசு மாறிட்டான், மனமாற்றம் அடைகிறார்கள். அங்கேதான் அந்த கேள்வி வருகிறது. அதே போல தூய பேதுரு 3000 பேருக்கு நற்செய்தி அறிவிச்சுக்கிட்டு இருப்பார். 3000 பேர் மனமாற்றம் அடைவாங்க. உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன? திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம் 37வது வசனம். திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம் 37வது வசனம். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனமாற்றம் என்பது நான் என்ன செய்யணும் கேட்கறதெல்லாம் இருக்கு. சரி, நடந்துட்டு நான் என்ன செய்யணும் சொல்லு. நான் தெரியாம சொல்லிட்டேன், நான் என்ன செய்யணும் சொல்லு. நான் ஆண்டவரை அறியாம இருந்துட்டேன், நான் என்ன செய்யணும்னு சொல்லு. எனக்கு இவ்வளவு நாள் இது தெரியாம தான் இருந்தது, நான் ஆண்டவர் பக்கமாக, அவர் பக்கமாக போகாமலே இருந்துட்டேன், என்ன செய்யணும் சொல்லு. அப்படி கேட்கணும். அதை விட்டுட்டு போனா என்ன ஆகிற போது? வந்துருமா, நடக்குமா, அவன் போனவனுக்குலாம் அவன் நடந்துச்சா இல்லையா, அப்படிலே கட்டுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா, அன்புக்குரியவர்களை மனமாற்றம் அடையவே விரும்பாத மனிதர்களாக இருக்கிறோம் என்றுதான் பொருள்படுகிறது. ஆகவேதான் தூய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் யார் என்று கேட்டார், ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இந்த 2 கேள்விகள், அந்த 2 கேள்விகளும் ஆண்டவர் பக்கமாக அவர் போவதற்கான வாய்ப்பாக அமைந்தது. நமக்கு நினைச்சு பார்ப்போம், ஆண்டவரே நீர் யார், எனக்கு நீர் யாராக இருக்கிறீர் என்று கேட்போம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்போம். இந்த 2மே மனமாற்றத்திற்கான அழைப்பு. அன்பார்ந்தவர்களே, எசாயா புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே நம்ம வாசிக்க கேட்கிறோம். மிக அழகான ஒரு பகுதி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். எசாயா
1:3. காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கிறது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கிறது. ஆனால் இஸ்ரேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. ஆடு மாட்டுக்கெல்லாம் தெரியுது, சரிதானா? அதுக்கெல்லாம் தெரியுது. நான் சில நேரம் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பேன். நிறைய ஆடு நம்ம ஊர்லேருந்து பற்றி விடுவாங்க, காலையில் பற்றி விடுவாங்க, சரிதானா? அப்போ பற்றி விடும்போது ஆளெல்லாம் சேர்ந்து நின்று பற்றி விடுறது பார்க்குறேன். நம்ம இந்த கல்ற தோட்டத்து பக்கத்தில் நின்று பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் நின்று ஆட்டை 2 ஆட்டா 4 ஆட்டை சேர்த்து பற்றி விடுவாங்க. அப்புறம் சாயங்காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தந்த ஆடு ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த வீட்டுக்கு போயிடுது இல்லையா? மேய்க்கிறது யாரோ ஒரு ஆள், அவருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் எல்லா ஆட்டுக்கும் எங்கே போகணும்னு தெரியுது, அவங்க வீடு எங்கன்னு தெரியுது, அவங்க இடம் எங்கே போகணும், எங்கே தீனி போடுவாங்க, எங்கே தண்ணி காட்டுவாங்க, எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நமக்கு தான் தெரியாமல் போச்சு, சரியா? நமக்கு தான் நிறைய தெரியாமல் போச்சு. கோயிலுக்கு போகணுமா, அது எங்கே இருக்குது, அது எப்படி கும்பிடுவாங்க, எப்படி ஜெபம் பண்ணுவாங்க, எதுவுமே தெரியாமல் உட்காந்துருக்கு. நிறைய பேர் ஆண்டவரை அறியாதவர்களாக, தன் தலைவனை அறிந்து கொள்ளுகிற காளைகளைப் போல, கழுதுகளைப் போல, தன் தலைவர்களை தன்னுடைய இல்லத்தை அறிந்து கொள்கிற ஆடு மாடுகளைப் போல கூட நம்ம ஆண்டவரை அறியாமல் இருக்கிறோம். இது பவுல் ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டார். அந்த கேள்வியிலே அவர் ஆண்டவரை அறிந்தார். ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதிலே மனமாற்றம் அடைந்தார். அன்பு பிள்ளைகளே, நாமும் ஆண்டவரை தேடுவோம், அவரை அறிவோம், அவரில் மனமாற்றம் அடைவோம். நம்முடைய வாழ்வின் பயணம் இனிமையாக தொடர்ந்து நடைபெற ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். முதுமாட்சியை பரப்பிட திருத்தூதரான தூய பவுலை
ஆவியார் இடையராது ஒளிர்வித்தது போல நம்பிக்கையின் ஒளியால் அவர் என்றும் எங்களை நிரப்ப வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியினேயுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கு விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினே. ஆகவே வானகணிகளோடு வந்து சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். அறிக்கையிடுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். இந்த பலியிலே ஒன்றாக இணைந்து வந்து மன்றாடுகிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்வையும் ஆசிர்வதிப்பீராக. தூய பவுல் தன்னுடைய வாழ்வில் மனமாற்றம் பெற்று கொண்டது போல, ஆண்டவரே நீர் யார், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த 2 கேள்விகளையும் கேட்டு நாங்களும் மனமாற்றம் அடைந்து உமது அன்பிலே நிலைத்திருக்க அருள் புரிவீராக. உயிர் தெழுவோம் என்கிற எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார், இன்று நாங்கள் நினைவு கூறுகிற தூய பவுல், இனிமே உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் துளத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. பகைமை
இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. பறிவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாடும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. பறிவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இறுதி இரவிலே இயேசு தந்த உணவு விடுதலையை தந்திட பலியான உணவு. இறுதி இரவிலே இயேசு தந்த உணவு விடுதலையை தந்திட பலியான உணவு. இன்று வீதி எங்குமே வாழ்வு மலர்ந்திட ஆற்றலாகிடும் இந்த உயிருள்ள உணவு. பறிவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. பறிவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, புனித செபஸ்தியார் திருநாளுடைய 7வது நாள் நவநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். ஆண்டவருடைய அன்பையும் அருளையும் இந்த நாளிலே தூய பவுலடியாருடைய மனமாற்ற நிகழ்வாக பெற்றிருக்கிறோம். தொடர்ந்து இறைவனுடைய ஆசீர் கிடைக்க நாம் மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, கடந்த நாட்களிலே நான் ஒரு முறை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது கேசியோ சொல்லிக் கொடுப்பதற்கு, அதாவது இசைக்கருவி சொல்லிக் கொடுப்பதற்கு ஒருவர் புளியங்குடியிலிருந்து மாஸ்டர் வருவதற்கு தயாராக இருக்கிறார். அதனால் யாரெல்லாம் கலந்து கொள்கிறீர்கள் என்று கேட்டேன். ஒரு 10 பேர் இருந்தால் நன்றாக இருக்கும். மொத்தம் 100 வகுப்பு, அதாவது 100 கிளாஸ். ஒரு வாரத்திற்கு 2 வகுப்பு நடைபெறும். அப்போ ஒரு வருஷம் ஃபுல்லாக 50 வாரங்கள் அவர் வருவார். அப்போ 50 வாரங்கள் என்று சொல்லுகிற போது 100 வகுப்பு நிறைவு பெறும். அதனால் இந்த 100 வகுப்புக்கும் சேர்த்து அவருக்கு ஃபீஸ் வந்து 6500 ரூபா. அதனால் முதல்ல நம்ம அம்படையும் கட்டிடணும், எல்லாத்தையும் கட்டிடணும் அப்படிங்கிறது இல்லை. கொஞ்சம் கட்டினா கூட ஒரு 2000 3000 கட்டிட்டு கூட நம்ம சேரலாம். ஆனால் இசைக்கருவி அதை கேஷியோ போடுறதுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்காவது கருவி வாங்கி வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தா ரொம்ப உதவியாக இருக்கும். இது வரைக்கும் ஒரு 3 பேர் சின்ன பிள்ளைங்க பேர் கொடுத்துருக்குறாங்க. பெரிய ஆளுக்கு ஒரு 2 பேர் பேர் கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 5 பேர் பேர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு 5 பேர் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஆர்வமுள்ளவர்கள் வந்து கலந்து கொள்ளலாம். எல்லாருக்கும் பாடத் தெரியும். மிக எளிதாக சொல்லிக் கொடுப்பாங்க உங்களுக்கு, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அதே போல் வாய்ப்பாட்டு
அதாவது சரிகம பதனி அதிலிருந்தே எல்லாமே உங்களுக்கு வாய்ப்பாட்டு பாடமாகவும் சொல்லிக் கொடுக்கப்படும். அதனால் மிக எளிமையாக கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் சின்ன பசங்க, பிள்ளைங்க, ஆர்வம் உள்ளவர்கள் கலந்து கொண்டால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட லெவல் வர வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆர்வம் வளர்ந்துடும். திருச்சபை நம்முடைய பங்குலேயே ஒரு 4-5 பேர் சேர்ந்து போடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது பின்னாடி இப்போ ஜெரோம் அடுத்த வருஷம் காலேஜ் போயிட்டாருன்னா ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தயவுசெய்து ஆர்வம் உள்ளவர்கள் கலந்து கொள்ள பேர் கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்ள. என்கிட்டையோ அல்லது சிஸ்டர்டையோ யாராவது பேர் கொடுங்க. அதற்கு ஏற்றாப்புல இந்த பிப்ரவரி மாதம் அவர் வருவதற்கு தயாராக இருக்கிறார். அதற்கு முன்பாக நீங்கள் தயாரிப்பு செய்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நேற்று வரையிலும் நாம் குணமளிக்கக்கூடிய செய்தியை கேட்டிருந்தோம். இந்த குணமளிக்கக்கூடிய செய்தியிலே நாம் இங்கே இருந்து கொண்டே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே குணம் பெற்றுக்கொண்டோம். நாளை தினம் திருப்பலி முடிந்தவுடனே நற்கருணை ஆசிரியர் இருக்கும். நற்கருணை ஆசிரியரின் போது நற்கருணை ஆண்டவரை உங்கள் மத்தியில் எடுத்து வருவோம். இந்த கிட்டத்தட்ட எப்போதுமே சொல்லுவோம், ஜீசஸ் வாக்கு என்று சொல்லுவோம். இயேசு நடந்து வருகிறார். அவர் நடந்து வருகிற போது அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்ட ஒரு பெண் நலம் பெற்று கொண்டாள். அவர் யாரையெல்லாம் தொட்டாரோ அவர்கள் நலம் பெற்று கொண்டார்கள். நம்ம 2 விதங்களிலும் ஆசீர் பெறலாம். அவர் தொடும் விதமாகவும் நடந்து கொள்ளலாம், நாமும் அவரை தொட்டு நலம் பெற்று கொள்ளலாம். ஆகவே இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள நாளைய தினம் திருப்பலிக்கு வருகிற போது அந்த தயாரிப்போடு மனநிலையில் நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்து கொண்டு வருகிறீர்களோ, என்ன தேவையோடு வருகிறீர்களோ அதை வேண்டிக் கொண்டு மனதில் வைத்து கொண்டு நீங்கள் வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திருத்தூதரான புனித பவுலை திரு அவைகள் அனைத்தின் மீதும் கொண்டிருந்த ஆர்வத்தால் பற்றி ஏறிய செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அதே அன்புத்தியை எங்களில் வளர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.